நான் வந்து இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் வைக்க போகிறேன். நான் வந்து இந்த கிரில்டு தவா எடுத்திருக்கேன். இப்போ இதில் எனக்கு தேவையான 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். போதும், 2-3 போதும். இப்போ நான் 3 கத்திரிக்காயை இந்த கிரில்டு மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பு பகுதியை பிடிச்சி அப்பப்போ சுற்றி விட்டுப்போம். இதை சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிம்மில் வச்சுப்போம். நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் இதை சிம்மில் வச்சு சுடுவோம். இதை வந்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி விடணும். பாருங்கள், இதை மாதிரி திருப்பி விடணும் கத்திரிக்காவை. இந்த சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் இருக்கே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சுட்ட கத்திரிக்காய் புளி ரசத்துக்கு ஒரு 3 கத்திரிக்காவை பெப்பர் பிரிஞ்சால் பண்ண போகிறேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் ரசம், கீரை கடைய போகிறேன். அரைக்கீரை கடைஞ்சிட்டு ஒரு 4 கத்திரிக்காவை பெப்பர் பிரிஞ்சால் பண்ண போகிறேன். அதாவது மிளகு போட்டு வறுக்க போகிறேன். அடுத்தது வந்து நான் வந்து சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த கிரில்டு தவா இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, கம்பி, இந்த மாதிரி கம்பியில் சொருவிட்டு கூட நம்ம இந்த சுட்டுக்கிடலாம். நல்லா சுட்டுக்கலாம். இது சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கணும். இதை அப்படியே அடுப்பில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் வேகவே வேகாது. அதனால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி விட்டுக்கிடணும். வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாசனையே நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் சுடும்போது வர வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரிங்க இப்படி சுட்டுக்கிடுறேன். இது மாதிரி கிரில்டு தவா இல்லைன்னா அடுப்பில் கூட என்ன திரும்ப பண்ணுறாங்க, கடாயில் கூட அப்படியே சுட வச்சுக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் சுடட்டும். நான் வந்து இந்த உரலில் மிளகு சீரகமும் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கிறேன். அந்த கத்திரிக்காய் சுடுறதுக்குள்ளே இதை நுணுக்கி வச்சுப்போம். மிளகு, சீரகம், ஒரு பச்சை மிளகா. கத்திரிக்காய் சுடட்டும், அதுக்குள்ளே இந்த வேலையை முடிப்போம். சுட்டுச்சின்னு நினைக்கிறேன். போதும் சுட்டது. இப்போ நான் வந்து இதில் வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா உரலில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் நான் மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டு இடிச்சிக்கிறேன். நான் வந்து உரலை வந்து கிச்சன் மேடையில் வச்சு எப்போவுமே இடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மேடையில் இருக்கிறது இது மாதிரி தட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தட்டும்போது அது எதனா கீழே விழுந்துரும்ட்டு எனக்கு கொஞ்சம் நினச்சிப்பேன். அதனால் நான் வந்து தனியாக இந்த ஒரு மேட்டு போட்டு அது மேலே வச்சு மிளகு சீரகத்தை நான் நுணுக்கிக்கிறேன். கூடவே பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் பூண்டு கொஞ்சம் நிறையாவே போடுவேன். ரசத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு நம்ம சேர்த்துக்கிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்படியே ஒன்றும் பாதியமாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நான் ஒன்றும் பாதியமாக நுணுக்கிக்கிட்டேன். பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம். நான் மிக்சியை வந்து கழுவி வச்சுருக்கேன். அதனால் அதை கழுவுனனால கொஞ்சம் நல்லா காயட்டும். ஈர துணி வச்சு தொடச்சே இருந்தாலும் காயட்டும். எதுக்கு மழை சீசனில் அதை தொடுவானன்ட்டு நான் விட்டுட்டேன். இதை பாருங்க, இதை இந்த இதில் போட்டுக்கிறேன், தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது கருவேப்பிலை, இதே இதில் போட்டுக்கிறேன். இந்த தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் புழிஞ்சு விட்டுட்டு இதையும் நான் அரைச்சி அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுட்ட கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம தோலை உரிச்சிக்கிடலாம். இதை பாருங்கள், உரிச்சிட்டு
இதை நான் அந்த உரலில் போட்டு இடித்தாலும் இடிப்பேன், அப்படி இல்லைன்னு நம்ம பிசைஞ்சிக்க கூட செய்யலாம். நம்ம தாளிக்கும் போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நம்ம உரலில் கொஞ்சம் இடிச்சிட்டு கூட நம்ம போடலாம். இது பாருங்க, அப்படியே வாசனையாக இருக்குது. தோல் அப்படியே பழமாட்டம் வருது. இது உரிக்கும் போது வர வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. சுட்ட புளி ரசம், கத்திரிக்காய் சுட்ட ரசம், கத்திரிக்காய் சுட்ட புளி ரசம். இது எந்த மாடலில் வேணாலும் செய்யலாம். அப்படியே தாளிக்கும் போதும் போட்டு வதக்கிக்கிடலாம். நான் வந்து இதை கொஞ்சம் இந்த உரலில் போட்டு இடிச்சிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பதியமாக ரொம்பலாம் பண்ணிடு. இதை பாருங்கள், இதை இதோடு போட்டுக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சிட்டேன், அது ஊற வச்சுருக்கேன் அரிசி. கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம்,